ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 17க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல என்னன்னா, இந்தியா பாக் அவாய்ட் பிளேமிங் ஈச் அதர் அட் SCO மீட்டிங். ஸோ ரெண்டு பேரும் பிளேம் பண்ணல. நீங்க பாருங்க, சாம்சங் எம்ப்ளாயிஸ் வித்ட்ரா 38 days ஸ்டிர்னா ஸ்ட்ரைக்னு அர்த்தங்க. ஸோ இங்க பாருங்க, ஹெவி ரெயின் பேட்டர்ஸ் நெல்லுன்னு இருக்கு. பேட்டர்ஸ்னா வெளுத்து வாங்குறது, அதாவது ரொம்ப பெரிய மழை தொடர்ந்து பெய்யறது இல்ல அடுத்தடுத்து பெய்யறது. இங்க பாருங்க, ஸ்லாம்ஸ் இந்த வார்த்தைய அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லலாம். இல்லாட்டினா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றது. கரெக்டான வார்த்தை தமிழ் வார்த்தை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றது. ஸோ இந்த எடிட்டோரியல் இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா, கெனடியன் ஃப்ரோஸ்ட் பைட் அப்படின்னு வந்திருக்கு. ஃப்ராஸ்ட் பைட்ன்றது நேச்சுரலா ஒரு டிசீஸ். ஜாஸ்தி குளிர்னால நம்ம கை கால்லாம் விரைச்சு போய் அப்படியே தோல்லாம் சுருங்கிடுறது தான் ஃப்ராஸ்ட் பைட். ஸோ இது இந்த இடத்துல என்ன கான்டெக்ட்னா, இப்போ கெனடியன் பிரச்சனைனால அடுத்து என்ன வரும், சோ கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஒரு நல்ல ஆர்டிக்கல்ங்க, வாசிச்சு பாருங்க. அடுத்தது அப்ஜெக்ட் ஃபெயிலியர் அப்படின்றது என்னன்னா, நம்ம இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம குளோபல்ல எத்தனை பேர் பசியா இருக்காங்கன்றத கணக்கெடுத்ததுல நம்ம இந்தியாவோட ரேங்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரிங்களா? இது நம்மளுக்கு கவலையான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இது நம்மளுக்கு ஒரு மோசமான தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. 127 நேஷன்ஸ்ல நம்ம 105ல இருக்கோம். நம்ம ஸ்கோர் 27.3. சோ இது ஒரு நல்ல எடிட்டோரியல்ங்க, கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, 5 eyes supports Canada in spat with India on Nijar. அந்த நிஜார் கேஸ்ல 5 eyes support அப்படின்னா 5 countries அவங்க கனடாவை சப்போர்ட் பண்றாங்க. in spat with India. ஸ்பாட்டுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க. ஸ்பாட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ், ஸ்பிட்டோட அதாவது துப்புறதோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்பாட், இல்லட்னா நோட்டீஸ் டு சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா in spat அப்படின்றது ஒரு இடியம்னா என்னங்க, நார்மலா அதுக்கு மீனிங் எடுக்க முடியாது. in spatனா ஆங்கிரி ஆர்குமெண்ட். கனடா நம்மளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறத, அந்த சண்டைய 5 பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஆர்மி டு கமமரேட் 62 years of the battle of Valong with China. கமமரேட்ன்றது ஒரு காமனான வேர்டுங்க. சோ காமனான வேர்டு கூட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நம்மளுக்கு தெரியலன்னா அது நல்லா இருக்காது. அதனால கமமரேட்னா நினைவு கூறுதல். EC cracks down on divisive rhetoric as Maharashtra gears up for assembly polls. divisiveக்கு 2-3 மீனிங் இருக்கும். இங்க divisive. கிராக்ஸ் டவுன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கும். எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்கும் எப்போ நீங்க கொடுக்கிற கமெண்ட்ஸ், அதாவது எழுத்து மூலமாவோ பேச்சு மூலமாவோ. ரெட்டாரிக் அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்பீக்கிங். ரெட்டாரிக் அஸ் மகாராஷ்டிரா கியர்ஸ் அப் ஃபார் அசம்பிளி போல்ஸ். சோ அங்க எலெக்ஷன் நடக்க இருக்கிறதுனால ஆர்குமெண்ட்டை காஸ் பண்ற மாதிரி, டிவிசிவ்னா டிவைட் பண்ற மாதிரி, சோ ஆர்குமெண்ட்டை காஸ் பண்ற மாதிரியான ஏதாவது ஸ்பீக்கிங்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸ்பீக்கிங்ஸோ இல்ல ரைட்டிங்ஸோ ஏதோ ஒரு கமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் இருந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மதுரையில இருந்து போன ஒரு பிளைட்ல, சிங்கப்பூருக்கு போன ஒரு பிளைட்ல பாம் த்ரெட் இருந்துச்சு. அந்த பாம் த்ரெட் கொடுத்தவங்களதான் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது பண்றாங்க. ஒரு பையனை டீடைன் பண்ணிருக்காங்க. டீடைனா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாம் த்ரெட் ஹோயாக்ஸ்னா ஒரு பொய்ய உண்மைன்னு நம்ப வச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் ஹார்ஷர் ஆன் புவர் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இந்தியாவோட ரொம்ப புவர் ஃபார்மர்ஸ் தான் ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பிசினஸ்க்கு வந்துட்டோம். இதுல ஒரே ஒரு பிசினஸ் நியூஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கு. செப்டம்பர்ல ட்ரேட் கேப்ஸ், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட கேப்ஸ் குறைஞ்சிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம கம்மி பண்ணிருக்கோம். ரெண்டாவது கோல்டு இம்போர்ட்ஸையும் கம்மி பண்ணிருக்கோம். ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் கம்மி பண்ணா நம்ம வெளியில இருந்து ஆயில் வாங்குறோம் இல்லைங்க, அதை நம்ம கம்மி பண்ணிருக்கோம். அப்புறம் கோல்டை இம்போர்ட் பண்றதும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. சோ அதனால நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து இங்க ஸ்பெஷாலிட்டி காங்கிரீட்னு சொல்லிருக்காங்க. அது ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுங்க. அப்படின்னா வார்த்தை என்ன? சோ அடுத்து ஒரு சோலார் ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி, அது வாரி அவங்க ஒரு IPO ஓபன் பண்ணிருக்காங்க. யாராவது ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா இந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ ஈரான் வார்ன்ஸ் ஆஃப் டெசிசிவ் ரெஸ்பான்ஸ் இஃப் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ். அது டிவிசிவ்ங்க, அப்பதான் பார்த்தது. இது டெசிசிவ்னா டெஃபினட்டா கண்டிப்பா நாங்க இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். சோ இங்க பாருங்க, ஆஸ்திரேலியா த ஃபிரிம் கன்னிங் ஃபார் ரிவெஞ்ச் அப்படின்னா, கன்னிங்னா சர்ச்சிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தங்க. சோ இங்க ஹால் ஆஃப் ஃபேம், அதாவது இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹால் ஆஃப் ஃபேம்ல 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. நீத்து, டி வில்லர்ஸ் அண்ட் குக். நீத்துன்றவங்க 53 பால்ஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ இவங்க செகண்ட் ஃபீமேல் கிரிக்கெட்டர் ஹால் ஆஃப் ஃபேம்குள்ள போறவங்க. சோ செரீனா ஹாஸ் எ
teenage cyst removed from her neck இருக்குங்க. benign அப்படின்னா நான் டேஞ்சரஸ் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சாதா கட்டிங்க அவ்வளவு. from missing big medals to nailing the bigger one அப்படின்னு இருக்கு. நெய்லிங்னா நீங்க ஆணி அறையிற மாதிரி, அதை பிடிச்சு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான மீனிங். வாட் டஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2024 ஸ்டேட் அபவுட் இந்தியா? இந்தியா பத்தி அது என்ன சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல்ங்க. கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் சம்பந்தமா அந்த எடிட்டோரியலும் இதுவும் வாசிச்சு பாருங்க. வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா ஐடியேட். ஐடியேட் அப்படின்னா இமேஜினேட்னு அர்த்தங்க. ஓகேவாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பரை வாசிங்க. இதுதான் இங்கிலீஷ்கான மெட்டீரியல். நல்லா வாசிங்க, நல்லா டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.